இந்த 65 லட்சம் வாக்குகள் செல்லாத வாக்குகள் தான். அப்ப இந்த செல்லாத வாக்குகள் கொண்டு நடத்தப்பட்ட அந்த தேர்தலும் செல்லாத மக்களவை தேர்தலையும் மாநிலங்கள் தேர்தலையும் பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்து இரண்டு பேரும் மிகப்பெரிய அளவுல வாக்காளர் மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் சொல்வது வந்து சோர் திருட்டு. ஒரே வீட்டுல வந்து 80 பேருக்கு மேல ஓர் அறை கொண்ட வீட்டுல வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த 80 வாக்காளர்கள் பேர் இருந்ததுன்னு சொல்லி சொன்ன தகவலை புதிய வாக்காளர் யாரு? இப்போ 18 வயசு வாக்களிக்கக்கூடிய வயசு வந்ததுன்னா புதிய வாக்காளர்கள் அந்த புதிய படிவம் 6ல சேர்க்க அந்த வாக்காளர்களுடைய வயதை பார்த்தா 95 வயது, 96 வயது, 98 வயது. அவங்களோட புதிய வாக்காளர்கள் ஆவாங்க. ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளை மறுக்க வேண்டியதும் அதற்கு சரியான தரவுகளை தர வேண்டியதும் தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பா இல்லையா? இப்ப இது நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு சில நாள் சலசலப்போடு அடங்கிவிட போகிறதா? இல்ல இதை குறித்து முகநூல்லையும் மற்ற பத்திரிகை அறிக்கையில வெளியிட்டா போதுமா? அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. விரைவில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை வந்து கடந்த ஜூன் 24ஆம் தேதி சொன்னாங்க. என்ன செய்தி என்று சொன்னால், பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து அதற்கான வேலையை வந்து செஞ்சாங்க. இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த செய்தி வந்ததுமே கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் எழுப்பினாங்க. ரொம்ப தேர்தலுக்கு ரொம்ப குறைவான ஒரு அவகாசம் இருக்கும்போது இப்ப நீங்க வாக்காளர் பட்டியலை திருத்தினீங்கன்னா அது சரி இருக்காது என்ற கருத்தை உட்படுத்தி ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உட்பட பல்வேறு அமைப்பினர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை முடித்து வரைவு பட்டியலை வந்து கடந்த 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதுல சுமார் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பேரை நீக்கி இருக்கு. இதை கண்டித்து உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள்ள வாக்காளர்கள் குறித்த தகவல்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் ஊடுருவல்காரர்கள் அல்லது அது நீக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னால், இந்த 65 லட்சம் பேர் வாக்களித்து தான் அந்த பகுதியில எங்க பீகார்ல தேர்தல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 65 லட்சம் வாக்குகள் செல்லாத வாக்குகள் தான். அப்ப இந்த செல்லாத வாக்குகள் கொண்டு நடத்தப்பட்ட அந்த தேர்தலும் செல்லாததானே. அப்ப இந்த அடிப்படையில் ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னா இந்த தேர்தலே நமக்கு வந்து செல்லுபடியாகாத தேர்தல் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் அந்த மாநிலத்தில் இப்ப தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த குளறுபடிகள் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போதுதான் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து கூட்டியிருந்தார். ஏற்கனவே அவர் சொன்னார், நான் ஒரு அணுகுண்டை நான் வீச போகிறேன், தேர்தல் அணுகுண்டை நான் ஒண்ணு வீச போறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அணுகுண்டு தான் உண்மையிலே அவரு பல மாநில தேர்தல் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசுக்கு நடந்த தேர்தலையும் கூட மக்களவை தேர்தலையும் மாநிலங்கள் தேர்தலையும் பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்து இரண்டு பேரும் மிகப்பெரிய அளவுல வாக்காளர் மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் சொல்வது வந்து சோர் திருட்டு, வாக்கு திருட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு 5 விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். எந்தெந்த வகையில அது வெறும் போகிற போக்கில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்ல. பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு அங்க வச்சு அந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொன்றையுமே வந்து போட்டு அந்த ஆதாரங்களை வெளியிடுறாரு. 5 வகையில அந்த திருட்டு நடந்திருக்கிறது. ஒன்று வந்து போலி வாக்காளர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா போலி முகவரிகள், அடுத்து ஒரே முகவரியில பல வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் அவர் ஸ்கிரீன் பண்ணி ஒவ்வொன்றையா சொல்றாரு. சொல்லும் போது அவர் என்ன சில விஷயங்களை சொல்றாருன்னா, ஒரு தொகுதி எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகுதி கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில மட்டும் 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது. இந்த 1,250,000 வாக்குகள் போலி வாக்குகள்னா அப்ப அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த எம்பி தொகுதியில 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அங்கே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த தேர்தலில் அந்த வெற்றி பெற்றவருடைய வெற்றி செல்லாது. அது மட்டுமல்ல, இது 25 தொகுதிகளில் தான் இங்கே காங்கிரசும் இன்றைக்கு சிறுபான்மை வெற்றி பெற்ற ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு நிதிஷ்குமார் மூலமாகவும் சந்திரபாபு நாயுடு மூலமாக அது ஒரு மைனாரிட்டி அரசு தான். இந்த வாக்காளர்களுடைய
தேர்தல் நேர்மையாக நடந்திருக்குமானால் இது கூட அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். எனவே இந்த தேர்தல் மோசடி மூலமாகத்தான் இவர்கள் போலி வாக்காளர்களை திருட்டு வாக்குகள் மூலமாகத்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள்ங்கிறதா அவர் சொல்றாரு. இந்த ஒரு மாநிலத்துல ஒரு தொகுதியில இவ்வளவு 1,00,000 வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்குன்னா அப்ப இந்தியா முழுவதும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு 30-40 பேரு கிட்டத்தட்ட 6 மாசமா நாங்க வேலை செய்து முகவரிகள் படங்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து 100 விழுக்காடு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு என்று ராகுல் காந்தி வந்து சொல்றாரு. அதுவும் யார்கிட்ட சொல்றாரு? பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஆதாரங்களுக்கா பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இதெல்லாம் நீங்க எங்கிருந்து எடுத்துறீங்க இந்த ஆதாரம் எல்லாம்? அவர் சொல்றாரு, இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதாரங்கள் தான். இந்த ஆதாரம் நான் தயாரிக்கல, தேர்தல் ஆணையத்தில் வெளியிட்ட அந்த பட்டியலில் இருந்தான் நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. மகாதேவபுரா தொகுதியில மட்டும் 11,965 போலி வாக்காளர்கள் ஒரு தொகுதியில. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றாரு, பெங்களூர் மத்திய தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் பட்டியலில் 40,009 வாக்குகளுக்கு போலியான அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது. இந்த ஆதாரத்தை வெளியிட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் போய் பாக்குறாங்க, அவர் சொன்ன ஆதாரம் சரிதான். ஒரு தகவல் ஒன்று சொல்றாரு, ஒரே வீட்டுல வந்து 80 பேருக்கு மேல அறை கொண்ட வீட்டுல வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த 80 வாக்காளர்கள் பேர் இருந்ததுன்னு சொன்ன தகவலை அந்த பத்திரிகையில போய் பாக்குறாங்க. உண்மைதான் அது. அந்த ஒரு சின்ன அறை தான், அங்க 80 பேர்லாம் இல்லை. ஆனா இந்த வீட்டுல 80 வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு போலி தகவல். ஒரே முகவரியில ஒரே அட்ரஸ்ல பல வாக்காளர்கள். எத்தனை வாக்காளர்கள் தெரியுமா? 10,452 வாக்காளர்கள் ஒரே அட்ரஸ். போலியான போட்டோ, போலி புகைப்படங்கள் 4,132. இதுல என்ன கொடுமைன்னா, ஒரு வாக்காளருடைய பேர் வந்து பல மாநிலங்கள்ல இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு வாக்காளருடைய பேரை சொல்லி பல இடங்கள்ல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு. மகாதேவபுரா தொகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளில் குர்கிராத் சிங் டாங் அப்படிங்கிற ஒரு வாக்காளருடைய பேர் இருக்கு. இதுல கொடுமையில உச்சகட்டம் என்னன்னா, தந்தை பேர் வரும்ல, அந்த தந்தை பேர்ல என்ன போட்டுங்க, DFGIDF சொல்லி ஒரு சும்மா ஒரு டைப் பண்ணும் இல்ல, ADAGFCH அந்த மாதிரி ஒண்ணு போட்டு தந்தை பேர் அப்படி ஒண்ணு போட்டிருக்காங்க. இதுல பாருங்க, பல வீட்டு கதவு நம்பர் என்ன தெரியுமா? முகவரியில 000. அது எல்லாவற்றையும் அவர் ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாரு, எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. படிவம் 6 எதுக்குன்னா, புதிய வாக்காளர்கள் சேர்க்கணும். புதிய வாக்காளர்னா யாரு? இப்போ 18 வயசு வாக்களிக்கக்கூடிய வயசு வந்ததுன்னா அவர் இந்த புதிய வாக்காளர்கள் பட்டு அந்த புதிய படிவம் 6ல சேர்க்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடைய வயதை பார்த்தோன்னா 95 வயது, 96 வயது, 98 வயது. அவங்களோட புதிய வாக்காளர்கள் ஆவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஐடியை உருவாக்கிருங்க, போலி ஐடியை உருவாக்கி அதில் 33,692 வாக்குகள் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல்கள் தான். இதை அவர் சொன்னதும் ராகுல் காந்தி ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி எழுப்புறாரு. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சிசிடிவி காட்சிகளை தரணும், மின்னணு வாக்காளர் பட்டியலை வழங்க வேண்டும். இது அவருடைய கோரிக்கை, ரொம்ப சிம்பிள். ஆனால் இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. வைக்கக்கூடியவர் யார்? சாதாரண ஆள் அல்ல, மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து வைக்கிறாரு. அதுவும் பத்திரிகையாளர்கள் முன்னாடி வைக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள்ல இருந்து மிகப்பெரிய அளவில் அவர் ஆய்வு செய்து 6 மாதங்களா உழைத்து ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாரு. ஒவ்வொன்றுக்கும் டேட்டா கொடுக்கிறாரு. இது பதில் சொல்ல வேண்டியது யாரு? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல தெரியுமா? உச்சநீதிமன்றம் கேட்டது இல்ல, அந்த பீகார் இதுல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினது குறித்து, அதெல்லாம் நாங்க கணக்காட்ட முடியாது, அதெல்லாம் நல்ல சொல்ல தேவையில்லை. இப்ப மக்கள் என்ன செய்வாங்க? தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்ல போங்க, அந்த வெப்சைட்டு கதவை மூடிட்டாங்க. உண்மை இருந்தது என்று சொன்னால் அவர்கள் வெளியிடும். ஆனால் எல்லாரும் எப்படி பாயிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அல்ல அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் உண்மைதான் என்று அவர் மீது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். சரி, எடுங்க, வேண்டாம் என்று சொல்ல. ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளை மறுக்க வேண்டியதும் அதற்கு சரியான தரவுகளை தர வேண்டியதும் தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பா இல்லையா? அப்படி அவங்க சரியான முறையே தரவுகள் தந்தா ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கலாம். தேர்தல் ஆணையத்தின் மீது அபாண்டமாக இப்படி குற்றச்சாட்டு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர் மீதும் மற்ற நிர்வாகிகள் மீதும் அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுமா? தேர்தல் ஆணையம் கலைக்கப்பட்டு மறுசீராய்வு செய்யப்படுமா? அது செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் மேலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தார்மீக அடிப்படையில் ஆட்சி பொறுப்பை அவர் பிரதமர் ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அவருக்கு தகுதியே இல்லை.
அவர் நேர்மையான முறையில தேர்தலை அணுகி மக்கள் வாக்குகளின் மூலமாக அவர் பிரதமராகவில்லை. இந்த அடிப்படையில அவர் திருட்டுத்தனமாக திருட்டு ஓட்டுகளின் மூலமாக கள்ள ஓட்டுகளின் மூலமாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே நீண்ட நெடிய குற்றச்சாட்டு இவிஎம் மூலமாக அவங்க விளையாடுறாங்க, இவிஎம் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. வளர்ந்த நாடுகள்ல கூட இன்றைக்கும் வாக்குச்சீட்டு முறை தானே இருக்கு. நாம இந்த வாக்குச்சீட்டு முறையில பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன சவால் விடுகிறோம். நீங்கள் வாக்குச்சீட்டு முறையில நீங்க தேர்தலை நடத்தி ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விடுறாங்க. அந்த இவிஎம் மூலமாக என்னென்ன குளறுபடிகள் இருக்கு, அதுல எப்படியெல்லாம் திருட முடியும், அதுல என்னென்ன வகையான திருட்டுகளை நடத்த முடியுங்கிறதெல்லாம் இங்கே பலரும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா, சரியா இல்லையா, இவிஎம் சரியா, அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறோமாங்கிறது வேற. ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும்போது அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம் வாக்காளர் வாக்குச்சீட்டு மூலமா தேர்தல் நடத்த வரலாம் இல்லையா? அதற்கு என்ன பிரச்சனை? இன்னும் பாருங்க, இந்த தேர்தலை ஒரே கட்டமா நடத்த அவங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க. ஆனா பல கட்டங்களாக, ஒரு கட்டம் 2 கட்டம் இல்ல, ஒரு மாநில தேர்தலையே 8 கட்டமா நடத்துறாங்க. 2 மாசம் 3 மாசம் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அப்ப இந்த திருட்டுக்கு, இந்த வாக்கு திருட்டுக்கு இவிஎம் திருடுறாங்க இல்ல, இந்த பட்டியலை பார்க்கும்போது எத்தனை பெரிய வாக்கு திருட்டில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்ப இந்த திருடுவதற்கான கால அவகாசம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களா? எங்களுக்கு முஸ்லிம்கள் வாக்கே தேவையில்லை அப்ப எந்த தைரியத்தை சொல்றாங்க? இந்த நாட்டிலே குறிப்பிட்ட வாக்கு உள்ள ஒரு சமுதாயத்தினுடைய வாக்கே தேவையில்லைன்னா அவங்களுக்கு என்ன, எங்களுக்கு நாங்க தானே ஓட்டு போட போறோம், நாங்களே ஒரே பேர்ல 4 பேர்ல ஒரே ஆள் பேர்ல 4 இந்த மாதிரியான 4132 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அட்டையில வச்சிருக்கோம். இதுல 33,000 வாக்கு இருக்கு. இதெல்லாம் நாங்க தானே ஓட்டு போட போறோம், உங்க வாக்கு எதற்கு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உண்மையாக ஜனநாயக பூர்வமாக இந்த தேர்தல் நடந்திருந்தால் இன்றைக்கு ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக இருப்பார். இன்றைக்கு நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் தார்மீக அடிப்படையில் இழந்து விட்டார். இந்த ஆட்சி தவறான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பதாக காட்டப்பட்ட ஒரு ஆட்சி. எனவே இவங்க அமலாக்கத்துறை கையில வச்சு மிரட்டுறது, சிபிஐ கையில வச்சுக்கிறது, இடி ரெய்டை விடுறது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை மிரட்டல்களின் மூலமாக ஆட்சி செய்தவர்கள் இப்ப தேர்தல் ஆணையத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தகைய தில்லுமுள்ள வேலைகளை நடத்தி இருக்கிறார்கள். முறையான ஆட்சி இங்கே நடக்கவில்லை, நேர்மையும் அறனும் அவரிடம் இல்லை. தாங்கள் ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களிலே அந்த மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களுடன் மல்லுக்கு நிற்பது, ஆளுநர்கள் மூலமாக, அங்கே தமிழ்நாட்டில் என்ன குடைச்சல் கொடுக்குறாங்க, ஆளுநர்கள் மூலமாக மிரட்டுவது, கொல்லைப்புற அரசியல் பண்ணுவது, இப்படியாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மையை, அரசியலமைப்பு சட்டத்தை திட்டமிட்டு படுகொலை செய்யக்கூடிய செயலை தான் இன்றைக்கு பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இது நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு சில நாள் சலசலப்புடன் அடங்கிவிட போகிறதா, இல்லை இதை குறித்து முகநூல்லையும் மற்ற பத்திரிகை அறிக்கையில வெளியிட்டா போதுமா? நல்ல கவனி, நாடே இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. பத்திரிகையில நான் இன்றைக்கு மறுநாள் பத்திரிகையில பாக்குறேன், ஒரு 5ஆம் பக்கத்துல ஒரு சின்ன செய்தியா மட்டும்தான் வருது. எப்படி இது எவ்வளவு பெரிய விஷயத்த அவர் சொல்றாரு? ஏனென்றால் ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற ஊடகங்களை தங்களுடைய காலு கீழே வைத்திருக்கிறார்கள். ஊடகங்கள் விலை பேசப்பட்டிருக்கிற, நீதிமன்றங்கள் விலை பேசப்பட்டிருக்கிறது. எல்லா துறையிலும் ஊழல் கரைபிடிந்து எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்குள்ளே வந்தால் இங்க ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? எனவேதான் நாம் சொல்கிறோம், மன்னராட்சியை விட எதேச்சதிகார ஆட்சியை விட மன்னராட்சி எதேச்சதிகாரத்தை இந்த ஜனநாயகத்தின் மூலமாக அவர்கள் செய்கின்ற ஒரு கொடூரம் இருக்கிறது. எதைத்தான் இந்தியாவில் இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் மாபெரும் புரட்சி ஏற்பட வேண்டும். மக்கள் வீதிக்கு இவர்கள் கேட்க வேண்டும், எங்களுடைய வாக்கை திருடுவதற்கு உனக்கு அதிகாரம் தந்தது யார்? இன்றைக்கு ராகுல் ஒற்றை மனிதராக நின்று போராடி கொண்டிருக்கிறார். இந்த எம்பிக்கள் எல்லாம் இன்றைக்கு இதை எதிர்த்து வந்தார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது வரவேற்க தகுந்த விஷயம். அதே போல போராட்டங்கள் நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி இதை மிகப்பெரிய அளவில், இந்தியா கூட்டணி இதை மிகப்பெரிய அளவில் இந்த செய்தியை எடுத்து ஒரு பெரும் போராட்டமாக கொண்டு வர வேண்டும், மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலையில் இவிஎம் குறித்தான விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும். இந்த ஓட்டு திருடரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அறனற்றவர்கள், திறனற்றவர்கள், நாட்டை தவறான முறையில் வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி என்னவாகும்? எனவே இந்தியா உலக அரங்கிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் 50 விழுக்காடு வரியை போட்டு நாட்டுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது எதை குறித்தும் கவலை இல்லாமல் எங்க பார்த்தாலும் மத கலவரங்களும் மத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு மக்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலைத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். எனவே தீய ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும், போலி வாக்குகள் முறியடிக்கப்பட வேண்டும், உண்மையை
நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராகுலின் இந்த நீதிக்கான போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த நாட்டை ஓட்டுத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நேரமும் இதுதான்.